புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் வாக்கு சேகரித்த திமுக வேட்பாளர் முத்துராஜாவுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் தற்போதைய எம்எல்ஏவான முத்துராஜா மீண்டும் திமுக வேட்பாளராக களமிறங்கியுள்ளார். விடியல் பயண திட்டம், தமிழ் புதுவன் திட்டம் உள்ளிட்ட திமுக அரசின் சாதனைகளை விளக்கி தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் முத்துராஜாவுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். காலேஜில் 1000 ரூபா கொடுக்க போறாங்க. மாசம் 1000 ரூபா கொடுக்க போறாங்க. அதே மாதிரி கலைஞர் வீடு வந்து நமக்கு நிறைய பேர் கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரு சில பேர் கிடைக்காம இருக்கு. 3 லட்சம் ரூபா கலைஞர் வீடு. இந்த ஆட்சி வந்த உடனே 10 லட்சம் பேருக்கு யாராருக்கு வீடு இல்லையோ, குடிசை வீடு, ஓட்டு வீடா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே டாஸ் வீடு வரப்போகுது. 3 லட்சம் ரூபா செலவுல கலைஞர் வீடு வரப்போகுது. கடந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு திட்டங்கள் முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா மகளிருக்கு உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் ஒரு சில பேருக்கு மட்டும் விட்டு போயிருக்கு. அவங்களுக்கும் வரக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பா அந்த மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் அந்த வாங்கி கொடுத்துருவோம். கடைசி 5000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப மீண்டும் நம்ம ஆட்சி அடுத்த மாசம் மே மாசத்துல இருந்து இனிமே மகளிர் உரிமை தொகை மாதம் 2000 ரூபாய் கொடுக்க போறாங்க. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பணம் மாசம் இருந்தா ஒரு சில பேருக்கு ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு இது விட்டு போயிருக்கலாம். முடிஞ்சவரை எல்லாத்துக்குமே வந்துருச்சு. கடைசி 5000 ரூபாய் கொடுத்தாங்களா? 5000 ரூபாய் கொடுத்தாங்களா? இந்த மாசத்தோட முடியுது. ஒரு தடவை வந்து ஓட்டு கேட்டேன். எனக்கு அதிகமான ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சிங்கம்மா. மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த ஊருக்கு என்ன தேவையோ நான் பண்ணி தரேன். முதலமைச்சர் பாத்தீங்கன்னா இந்த 5 வருஷத்துல உங்களுக்கு தெரியும் பெண்களுக்கான ஆட்சி தான். கலைஞர் வீடு வரப்போகுது. இந்த மாதிரி திட்டங்கள்லாம் தொடரணும்னா